ஸோ ஹாய், நான் தான் உங்கள் கீரா. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வேகாபாண்ட் அப்படிங்கிற ஒரு மாங்காவோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த மாங்காய் வந்துட்டு ஒரு இன்கம்ப்ளீட்டான மாங்காய். இன்னும் இந்த மாங்காய் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகலை. பட் இருந்தாலும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு மாங்காய் அப்படின்னா இந்த வேகாபாண்ட் தான். கிட்டத்தட்ட சேனன் அனிமிலேயே கிட்டத்தட்ட டாப் 3ல இதுவும் ஒரு லிஸ்ட்டில் இருக்கும். சில நம்பர் 1ல் இருக்கும். இன்னும் இந்த மாங்காய் கம்ப்ளீட்டே ஆகலை. அதுக்குள்ளே எப்படி சேனன் பிக் 3ல இது நம்பர் 1ல் இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த அனிமே அதான் இந்த அனிமையோட ஸ்பெஷாலிட்டியே. ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு அனிமே. அனிமேன்ட்டு ஆக்சுவலாக இது வந்துட்டு மாங்கா அனிமே இல்லை. ஸோ இந்த மாங்காவுக்கு இன்னும் அனிமே அடாப்டேஷன் வரல. தென் வந்துட்டு இந்த அனிமே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. முதல்ல சொல்லிட்டேன், இந்த அனிமே கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு. அனிமேவே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நான் ஏன் அனிமேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, மாங்கா ஓகே. ஸோ இந்த வேகாபாண்டோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படிங்கிற பார்த்துட்டிங்கன்னா, ரியல் லைஃப்பில் வாழ்ந்த மியாமோட்டோ முசாஷி அப்படிங்கிற ஒருத்தரோட ரியல் லைஃப் கேரக்டர் வந்து வாழ்ந்தவரோட ஸ்டோரி தான். அண்ட் அது கூட வந்துட்டு அங்கங்கே ஃபிக்ஷனலாக ஆட் பண்ணி எழுதின ஒரு மங்கா இது. அண்டு இந்த மங்கா எடுத்துட்டிங்கன்னா இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபிலாசபிக்கல் தான். தென் அங்கங்கே ஆக்ஷன்ஸும் இருக்கும். தென் அந்த ஆக்ஷன்ஸையுமே வந்துட்டு ஒரு ஃபிலாசபிக்கலாக தான் கொண்டு போயிருப்பேன் அந்த ஆக்ஷனையுமே. அண்ட் வந்துட்டு இதோட ஆர்ட் ஒர்க்லாம் பார்த்துட்டிங்க அப்படின்னா சத்தியமாக வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் நான் தெரிஞ்சு நீங்கள் பார்த்ததுலேயே இது வரைக்கும் வேகாபாண்ட் பார்த்ததில்லை அப்படின்னா, இந்த வேகாபாண்ட் அனிமே படித்ததில்லை அப்படின்னா தயவு செஞ்சு படிச்சுடுங்க. பிகாஸ் ஏன்னா அதில் இருக்கிற ஆர்ட் ஒர்க் ஒவ்வொன்றும் வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஒரு ஆர்ட் ஒர்க்குங்கிற மாதிரியே இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்கும் எல்லாம் கம்பேர் பண்ணுறப்ப. அந்தளவுக்கு அதோட ஆர்த்தர் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார். தென் வந்துட்டு இதை பற்றி பேசி ரொம்ப ஸ்பாயில் பண்ண விரும்பலை இன்னும். ஏன் இந்த மாங்கா நான் வந்துட்டு இப்போ சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஆக்சுவலாக பர்சனலாக இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மாங்கா. ஸோ அதனால தான் உங்கள் லைஃப்பில் கனெக்ட் ஆகிக்க முடியும். இந்த இதில் வர கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் உங்கள் லைஃப் கூட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட்டு அண்ட் ஆன்டகனிஸ்ட்டு. ஸோ இவங்க இப்படி ஒரு கான்செப்டே இதில் இருக்காது. ஆக்சுவலாக நான் படித்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட வரைக்கும் அதுதான். இதில் யார் ஹீரோ யார் வில்லனுங்கிற மாதிரியே தெரியாது. ஸோ ஒரு பெரிய ப்ளஸ்ஸை எனக்கு தெரிஞ்சால் தான் நான் பார்க்குறது. ஸோ இந்த மாங்காவில் வர ஒரு 3 கேரக்டர் தான் வந்துட்டு நம்ம லைஃப் கூட ரொம்ப கனெக்ட் ஆகும். என் கூட கனெக்ட் ஆச்சு. ஒன்று வந்துட்டு ஆக்சுவலாக நம்ம முசாஷி தான். தென் 2வது வந்துட்டு முசாஷியோட ஃப்ரெண்டு மட்டஹாச்சின்னு ஒரு கேரக்டர் இருக்கும். தென் 3வது வந்துட்டு சசாக்கி கியோஜிரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இது வந்துட்டு ரொம்ப பெரிய வீடியோ. ஆக்சுவலாக நான் வந்துட்டு 2 பார்ட்டாக அப்லோட் பண்ணுறேன். இது வந்துட்டு பார்ட் 2 வந்துட்டு அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். நான் தான் உங்கள் கீரா.